ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படியோ முத்துக்குமரன் வந்துட்டு அவரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டார்ப்பா, ஒரு பாயிண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபிளாலோட தேர்டு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு தான், கை வந்து ரொம்ப கடுக்கும். நம்ம நார்மலாக வந்து மேலே ஃபேனை துடைக்கனாவே எவ்வளோ கஷ்டப்படுவோம். இங்கே வந்து லைட்டை வந்து மேலே தாங்கி பிடிக்கணும். இது எதுக்காக இந்த லைட்டில் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, இந்த ஹைட்லாம் எப்படின்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுங்க அப்படின்னு. அப்பயே முத்துக்குமரன் வந்துட்டு பாடாப்படுத்தி எடுத்திருப்பார், கரெக்டாக நில்லுங்க, எக்கி கொடுக்காதீங்கன்னு. ஏன்னா மஞ்சரிலாம் வந்து ஆல்ரெடி மேலே கொடுத்துருப்பாங்க. அப்புறமா இல்லை எனக்கு டவுட் ஆகுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ மஞ்சரிக்கு கொடுத்தது இந்த ஒரு சில பேர்லாம் பல இது கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் முதலே வந்து அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அதனால தான் அப்பயே வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து திருட்டு வரலாம் பண்ண களவாணித்தனம் பண்ணாதுன்னு. அவங்க டென்ஷனாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முத்துக்குமரன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த லைட்ஸ் ஆன் அந்த டாஸ்க்கு வந்து இறங்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா லைட்டு நம்ம விரலை தாங்கி அந்த வந்து லைட்டை பிடிக்கணும். கொஞ்சம் கை எடுத்துட்டாவோ இல்லை அசைச்சிட்டாவோ அந்த லைட் ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆகிடுச்சுன்னு அவங்க காலி. அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க் தான். இதில் வந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரயன் காலி, அதுக்கப்புறம் அருண் காலி, பவித்ரா காலி, ஜாக்லின், மஞ்சரி, ராணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அருண் எல்லாமே காலி. லாஸ்ட்டாக பார்த்தா 3 பேர் நிற்கிறாங்க. நம்மளுடைய தீபக், நம்ம முத்துக்குமரன், அதுக்கப்புறம் நம்மளுடைய விஜய் விஷால், இவங்க 3 பேர் நிற்கிறாங்க. அதில் லாஸ்ட்டாக 3வதுல வந்துட்டு முத்துக்குமரன் முடியல, இல்லை கை அசிச்சராப்பில். அதுக்கப்புறம் தீபக் நிற்கிறாரு, விஷால் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா அரை மணி நேரம் கடந்து போகுது. தீபக்கும் வந்துட்டு கையெடுத்துற கடைசியாக நம்மளுடைய விஷால் சூப்பராக வின் பண்ணி அவருக்கு 3 பாயிண்ட்டு, தீபக் 2 பாயிண்ட்டு, விஷால் முத்துக்குமருக்கு 1 பாயிண்ட் வருது. ஸோ இப்போ எப்படியோ வந்துட்டு நம்மளால் ஓப்பன் பண்ணிட்டாப்புல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு நம்மளோட அருண் 2 பாயிண்ட் இருக்கார், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதோடு நிற்கிறாப்புல. அடுத்து தீபக் ஒரு 3 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக்லின் 3 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய மஞ்சரி 1 பாயிண்டில் இருக்காங்க, முத்துக்குமரன் 1 பாயிண்டில் இருக்காங்க, அப்புறம் பவித்ரா 2 பாயிண்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ராணுவ 4 பாயிண்டில் இருக்கார், ரயான் 5 பாயிண்ட் சொல்லையாக வாங்கினார். அதுக்கப்புறம் சௌந்தர்யா 4 பாயிண்ட்டு, இப்போது 6 பாயிண்ட்டோட விஷால் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேபிளுக்கு போயிட்டார். ஸோ நம்ம காலையிலே இதை வந்து கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி அப்டேட்டு இன்றைக்கி நாள் முடியும் போது விஷால் தான் டாப்பில் இருப்பானு அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.